கஃபே டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது ஆஹா ஓஹோ. உள்ளூர் செய்திகளிலிருந்து உலக செய்திகள் வரைக்கும் உடனுக்குடன் நீங்க அப்டேட் ஆகிருக்கிறதுக்கு நம்ம நியூஸ் கஃபே டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கு ஆஹா ஓஹோல எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. கலர்ஃபுல்லா ரோஸ் வந்திருக்காங்கல்ல, நிறைய கலர்ஃபுல்லான செய்தியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? சரி, ஃபர்ஸ்டே வந்துட்டு நம்ம சிஎம் அவங்க ஆகஸ்ட் 3ஆம் தேதி பெங்களூர் போறதா சொல்றாங்க. ஓகே, ஆனா என்ன விஷயமா போறாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அதாவது கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காவேரி விவகாரம் தான். காவேரி விவகாரம் வந்து ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. ஏன்னா மேட்டூர் அணையில ஏற்கனவே தண்ணி திறந்து விட்டுருக்கணும், போன மாசமே அது இன்னும் திறந்து விடல. இந்த பக்கம் சிவகுமார் என்ன பண்றாரு, கர்நாடக முதலமைச்சர் வந்து மேகதாட்டுல அணை கட்டியே தீருவேன் அப்படின்னு சூடம் அணைச்சி சத்தியம் பண்ணிட்டு இவர் வந்திருக்காரு. அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது சம்பந்தமா ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில இருக்கு. அதுக்கப்புறம் வந்து காவேரி ஒழுங்கீட்டு குழு அந்த ஆணையம் எல்லாமே வந்து பர்மிஷன் கேட்டு தான் பண்ணணும் அப்படின்லாம் அதுல சட்டங்கள்லாம் இருக்கு. அதாவது இந்த காவேரி நீரை எந்தெந்த மாநிலங்கள் ஷேர் பண்ணிக்கிறாங்களோ, கேரளா, தமிழ்நாடு, அதுக்கப்புறம் புதுச்சேரி, இவங்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்கல்ல, ஸோ இவங்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில தான் காவேரி ஆற்றின் குறுக்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பண்ணணும், அணை கட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஆனா சமீபத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று 2 நாளைக்கு முன்னாடி வந்து மத்திய ஜல்சக்தி துறை இணை அமைச்சர் பூஷன் சௌத்ரி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. மேகதாட்டுல அணை கட்டுறதுக்கு தமிழக அரசு கிட்ட பர்மிஷன் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இது தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திருச்சு. இது எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி. என்ன விஷயம் அப்படின்னா, 2018 வழக்கு போட்டிருக்காங்க. 2019 வந்து கர்நாடக அரசு இந்த அணை கட்டுறது சம்பந்தமா ஒரு அறிக்கையை தாக்கல் பண்றாங்க மத்திய அரசுக்கு. அப்போ மத்தியில இருக்கக்கூடிய பாஜக அரசு வந்து அதுக்கு ஒப்புதல் அளிக்குது, நீங்க எதை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அதை அடிப்படையாக வச்சு 2007 என்ன சொன்னாங்களோ அதை அடிப்படையாக வச்சு அவங்க வந்து இந்த ப்ராசஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தண்ணீர் வந்து வரலை அப்படிங்கிறது இங்கே பிரச்சனை. ஏற்கனவே காவிரி டெல்டா வந்து மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சுக்கிட்டு இருக்கு, பாலைவனமாக மாறிடும் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், விவசாய சங்கங்கள், விவசாய மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப வேதனை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் தமிழக முதலமைச்சர் விஜய் கர்நாடகாவுக்கு போய், கர்நாடக சட்டசபையான விதான சௌதாவுக்கு போய் அங்கே போயிட்டு சிவகுமார் கிட்ட பேச போறார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா டி.கே. சிவகுமார்கிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுனால எந்த விதமான பயனும் இருக்காது. ஏன்னா அது வந்து ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில இருக்கும்பொழுது நம்ம இந்த ரூட்ல சட்ட ரீதியான அணுகுமுறையில போறதா நல்லது அப்படின்னு எதிர்கட்சியா இருக்கிற திமுகவும் வலியுறுத்துது, மற்ற கட்சிகளும் வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. பட் இவர் வந்து பெங்களூர் போறாரு அப்படின்னா போயிட்டு என்ன பேசுவாரு? இப்ப தண்ணியை திறந்து விடுங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து பேச போறாரா, இல்லை இந்த அணை கட்டுறதை வந்து நிறுத்தணும் அப்படின்னு வலியுறுத்த போறாரா அப்படிங்கிறது தெரியல. பட் ஒரு விஷயம் கிளியர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 இடத்துலையுமே காங்கிரஸ் தான். கர்நாடகாவிலையும் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு, இங்கேயும் காங்கிரஸ் கூட்டணி கட்சியில். அப்படி கூட்டணியில் இருக்கிறதுனால அந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவலுக்கு எடுத்து போற மாதிரி ஏதாவது பேச்சுவார்த்தையில வழி கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி இருக்கு. இந்த நேரத்துல தான் வந்துட்டு மாணிக்க தாக்கூர் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிஜேபி தான் வந்துட்டு இந்த மேகதாது அணை கட்டுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி பக்கமா இவர் வந்துட்டு திருப்புறாங்க. ஆமா, ஏன்னா இவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழகத்துக்கான தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கிறவர் மாணிக்கம் தாக்கூர். மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ்ல இருக்காரு அப்படிங்கிறதுனால இங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு. இப்ப வந்து எல்லாருமே என்ன பக்கம் பண்றாங்கன்னா, இந்த பக்கம் திருப்புறாங்க. என்னங்க, கர்நாடகாவிலையும் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு, தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் வந்து தாவேகா கூட கூட்டணியில் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது தண்ணி வரலன்னா என்ன அர்த்தம்? நீங்க போய் சரி பண்ண மாட்டீங்களா, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை வந்து இந்த பக்கம் திருப்பும் பொழுது அவர் அதுல இருந்து என்ன ட்விஸ்ட் பண்ணி பேசலாங்கிற மாதிரி அவர் ஒன்று சொல்றாரு. அவர் சொன்ன விஷயம் அதுதான். 2018 வழக்கு நிலுவையில வழக்கு போடப்பட்டிருந்தாலும் 2019 வந்து பாஜக அரசுக்கு கர்நாடக அரசு இந்த மாதிரி ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க அணை கட்ட போறோம்னு. அதுக்கு அப்போது இருந்த இந்த மோடி அரசாங்கம், இந்த கவர்மெண்ட் வந்து ஒப்புதல் கொடுக்குறாங்க. இப்போ அந்த அடிப்படையில தான் இப்போ வந்து அணை கட்டுறது மூவ் ஆகுது, இந்த விஷயத்த வந்து மூவ் பண்றாங்க. ஸோ அன்னைக்கு பாஜக தடுத்திருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா மாணிக்கம் தாக்கூர் வந்து அதோட நிறுத்தல. இந்த நேரத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து இதுக்காக போராடணும், நம்ம எல்லாமே ஒரு மித்த குரல் எழுப்பணுமே தவிர இது நீதான் தப்பு, நான் பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி மாற்றி குறை சொல்லிக்கிட்டு இருக்குது நல்லதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இது வந்து ஒரு பொதுவான பிரச்சனை, எல்லா கட்சியில இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கான ஒரு பிரச்சனை தான் இது, கட்சியில இல்லாதவங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இந்த காவிரி பிரச்சனைங்கிறது. அதனால
பொதுவாக எல்லாருமே குரல் எழுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு என்ன ஃபயராக ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் தமிழ்நாட்டுக்கு தண்ணியே கொடுக்கக்கூடாதுன்னு அங்கே இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகள்லாம் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு பெருசாக போகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சரி, இப்போ தண்ணி பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு, ஓகே, நம்ம அதுக்காக பேச போறாங்கன்னா நம்ம எல்லாருமே நிறைய பேர் பாராட்டுவாங்க. ஆனா இவர் போறதுக்கு எதுக்கு அங்க சட்டசபையில பெயிண்ட் அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நிறைய பேர் எழுப்பிட்டு இருக்காங்க. விதான சௌதா அப்படிங்கிற கர்நாடக சட்டமன்றம் வந்து ரொம்ப பழமையான ஒரு பில்டிங். இங்க எப்படி வந்து நம்ம ஜெயின் சார்ஜ் கோட்டை இருக்கோ அந்த மாதிரி ஒரு பழமையான பில்டிங். அந்த பில்டிங் வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொஞ்சம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு சுத்தம் பண்றது வழக்கம் தான். அந்த அடிப்படையில் படிக்கிறாங்களா இல்ல விஜய் போறாரு அப்படிங்கிற அடிக்கிறாங்க தெரியல. ஆனா செய்திகள் எப்படி வந்துகிட்டு இருக்குன்னா, தமிழக முதலமைச்சர் வர்றாருங்க, ஸோ வரும்போது எல்லாமே பளபளன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெயிண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. பட் இதுல எது உண்மை அப்படிங்கிறது வந்து நம்ம டைரக்டா சொல்ல முடியாது. ஓகே, இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022 இருந்து பாமகவுடைய தலைவராக வந்துட்டு அன்புமணி ராமதாஸா இருந்துட்டு இருந்தாங்க. அவருடைய பதவிக்காலம் வந்துட்டு இந்த ஆகஸ்டோட முடியுது அப்படின்றனால திருப்பியும் அவரே வந்துட்டு பாமகவுடைய தலைவரா வந்துட்டு அவரை வந்துட்டு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆமா, இது நிறைய கட்சிகளில் நடக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான். இப்போ திமுக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், திமுக தலைவர் பதவிக்கு யார் போட்டி அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் யாருமே மனு தாக்கல் பண்ணவே இல்லைங்க, அதனால நம்ம வந்து தலைவராகவே பதவி ஏற்க வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட பாமக மட்டும் இல்லை, எல்லா கட்சியிலுமே அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி நடக்கும். ஸோ பாமகவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2022 அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பாமகவுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்போ ராமதாஸ் வந்து பாமகவுடைய நிறுவனராக இருந்தார். இப்போ வரைக்கும் அவர் நிறுவனராக இருக்கார். 2022 அவர் பதவி ஏற்றார்ல, அந்த பதவி வந்து இப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதியோட நிறைவேறுது. ஸோ ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பாமகவுடைய தலைவர் யாரு அப்படின்ற கேள்வி வரும்பொழுது அகைன் என்ன பண்றாங்க, பொதுக்குழு செயற்குழு எல்லாம் கூட்டி இதை பத்தி முடிவு பண்ணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அந்த கூட்டம் தான் மாமல்லபுரத்துல அந்த கூட்டம் தான் நடந்திருக்கு. அந்த கூட்டத்துல ஒரு மனதாக அன்புமணி ராமதாஸை பாமகவுடைய தலைவரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதாவது ஏற்கனவே தலைவராக தான் இருந்தாரு, அகைன் அவர் வந்து தலைவர் அப்படின்னு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்த 3 வருடங்களுக்கு அவர் தலைவரா நீட்டிப்பார் அப்படிங்கிறதான் உண்மை. இது என்ன வந்து இப்போ முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பாமக நிறுவனர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் வந்து பிரச்சனை இருந்துச்சு. 2 பேரும் வந்து 2 பக்கமா பிரிஞ்சு அவர் தனியே போயிட்டு சசிகலா கூட கூட்டணி வச்சு எலெக்ஷன்ல நின்னாரு, போட்டிட்டாரு. இவர் வந்து பாமக அப்படிங்கிறதுல தனியாக இருந்தார். இந்த மாதிரி ஒரு கடுமையான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து நான் அன்புமணி பக்கம் தான் நிற்பேன், நான் ராமதாஸ் பக்கம் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிரிஞ்சு போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டக்குன்னு 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க. அப்பாவும் பையன் ஒன்று சேர்ந்தோன்னா என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு குழப்பம். இப்போ நம்ம என்ன முடிவு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுக்கு பிறகுதான் ராமதாஸ் வந்து ஒரு தீர்மானமாக ஒரு முடிவை சொல்கிறாரு, நான் வந்து அரசியலிருந்து ஓய்வு பெறேன், அரசியல் துறவரம் மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு அவர் அறிவிச்சார் சமீபத்தில். அப்படி அவர் அறிவிச்சிருந்தாலும் எங்களுக்கு வந்து எல்லா அறிவுரையும் வழங்கக்கூடிய வழிகாட்டியாக தான் வந்து இருப்பார். அரசியலில் அவருக்கு ஓய்வுங்கிறதெல்லாம் கிடையாது, அஃபிஷியலாக அவர் சொல்லியிருக்காரு, பட் ஓய்வெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி அன்புமணி சொன்னார். இப்போது அன்புமணி ராமதாஸ் தான் தலைவர் அப்படின்னு அடுத்த 3 வருடத்துக்கு இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த 3 வருடம் கிடையாது, 30 வருஷத்துக்கு அவர் தான் இருப்பார். நெக்ஸ்ட் அடுத்த 3 வருஷம் கழிச்சு மறுபடியும் இதே மாதிரி எலெக்ஷன் வச்சு அவர் தான் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம திட்டவட்டமாக எப்பயோ சொல்லலாம்னு நினைக்கிறேன். அடுத்து என்னன்னா, பாண்டிச்சேரி முதலமைச்சர் வந்துட்டு நம்ம ஊருக்கு வரதாவும், நம்ம ஊர்ல அவங்களுக்கு வந்துட்டு பாராட்டு விழா வைக்கிறதாவும் சொல்றாங்க. ஆனா யாரு வைக்கிறாங்க அப்படின்னு தெரியுமா? இது ஒரு தனியார் அமைப்பு நடத்தக்கூடிய நிகழ்ச்சி. வர்ற 9ஆம் தேதி சென்னையில காமராஜர் அரங்கத்துல நடக்க போதான். இது முக்கியமான ஒரு விஷயமா இப்போ வந்து பார்க்கப்படுது. ஏன்னா என்ஆர் காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் திரு ரெங்கசாமி அவர்கள். ஸோ புதுச்சேரி முதலமைச்சர் ரெங்கசாமி தமிழகத்துக்குள்ள வந்து ஒரு பாராட்டு விழா அவருக்கு வைக்கிறாங்க அப்படிங்கும்போது, ஏன் புதுச்சேரி முதலமைச்சரை கூட்டு வந்து தமிழ்நாட்டுல ஒரு பாராட்டு விழா கொண்டாடணும், எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாதான் ஒரு கேள்வி இருக்கு. இதுல வந்து நிறைய அரசியல் பிரமுகர்கள் கலந்துக்க போறாங்க, முக்கிய புள்ளிகள்லாம் நிகழ்ச்சிக்கு வர போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாமக பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து எங்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தொடர்பே இல்லை அப்படின்னு ஒரு 2 பேர் வெளில போனாங்க. இந்த 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மேற்கு தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ அருள், இன்னொருத்தங்க வந்து ராமதாஸ் அவர்களுடைய மூத்த மகளான காந்திமதி, அதுக்கப்புறம் காந்திமதியினுடைய மகன் முகுந்தன். இந்த 3 பேரும் போயிட்டு புதுச்சேரி முதல்வர் திரு ரெங்கசாமி அவர்களை வந்து சமீபத்தில் மீட் பண்ணாங்க. என்னடா இங்க இருந்து போயிட்டு அவங்க அங்க போய் மீட் பண்றாங்களே அப்படின்னு பார்த்தா, இவங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில இல்லை, எங்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஒட்டு வரவே கிடையாதுங்க, அது செட்டே ஆகாதுன்ற மாதிரி ஏற்கனவே சில பிரச்சனைகள், அந்த பிரச்சனை அப்படிங்கிறதுனால வெளில வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் இவங்க போயிட்டு என்ஆர் காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கிற ரங்கசாமியை போய் பார்க்குறாங்க.
புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை மீட் பண்ணும்பொழுது இவங்க ஏன் போய் பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுக்கப்புறம் தான் என்ன விஷயம் தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து நாங்கள் வெளில வந்துட்டோம், கட்சி எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, ஆனால் நாங்கள் என்ஆர் காங்கிரஸுக்குள்ளே உள்ள வர்றோம், என்ஆர் காங்கிரஸை தமிழகத்துக்குள்ள நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பெருசாக கொண்டு போகணும் பாஸ் அப்படின்ற மாதிரி இவங்க போய் சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக ரங்கசாமி அவர்களுக்கும் அந்த ஐடியா இருந்திருக்கு. ஆனால் இது எப்போ எல்லாம் கனிந்து வரும்ன்ற மாதிரி வெயிட் பண்ணியிருப்பார் போல. அதனால தமிழகத்தில் என்ஆர் காங்கிரஸை கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ரங்கசாமி இந்த பிளானை பண்ணுறதுக்கு இன்னொரு காரணமாக சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுச்சேரி தற்காலிக சபாநாயகராக இருக்கிற அன்பழகன் கிட்ட சில கணக்குகளை அப்பப்போ முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ரங்கசாமி சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் பாஜக மேலிடத்துக்கு போயிருக்கு அப்படின்றாங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரலாம். ஆக்சுவலா என்ஆர் காங்கிரஸ் வந்து இப்போ பாஜக கூட்டணியில இருக்கு. ஸோ பாஜக கூட்டணியில இருக்கும் பொழுது பாஜக எப்பவுமே என்ன பண்ணுன்னா, அந்த சட்டமன்றத்துக்குள்ள சில இலாக்காக்கள் இருக்குல்ல, ஒவ்வொரு அமைச்சரவையிலையும் துறைகள் இருக்கும் இல்லையா, அந்த துறையில முக்கியமான துறைகளை வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனா இந்த வாட்டி ரங்கசாமி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த இலாக்காக்கள் பிரிக்கும் பொழுது இந்த உள்துறை, அதுக்கப்புறம் வந்து உயர்கல்வித்துறை, இந்த மாதிரியான மிக முக்கியமான பொறுப்புகளை வந்து பாஜகவுக்கு கொடுக்க மாட்டோம், நாங்கள் தான் வச்சுப்போம் அப்படின்னு அவங்களே வச்சுக்கிட்டாங்க. இதுல வந்து கொஞ்சம் பிஜேபிக்கும் என்ஆர் காங்கிரஸுக்கும் வந்து கொஞ்சம் வந்து விரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விரிசல் ஏற்பட்ட விஷயத்தை தான் அன்பழகன் கிட்ட வந்து ரங்கசாமி இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது அப்பப்ப சில கணக்குகளை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொல்லப்படுது. ஆனால் அவர் வந்து பிஜேபி ஆள் அப்படிங்கிறதுனால அந்த விஷயம் பாஜக மேலிடத்துக்கு, தலைமைக்கு, அமித்ஷா அந்த ரேஞ்சுக்கு வந்து போயிருக்குதான். அப்படி போனதுனால அவங்களும் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிருக்கிறாங்க. டென்ஷன் ஆகி ஸோ நெக்ஸ்ட் இது எப்படி போகும், அதாவது இந்த கூட்டணி உடைஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஸோ இந்த நேரத்தில் என்ஆர் காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இப்படி வந்து அவங்க பிளான் பண்ணாலும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து 2 பேர் இங்கே வந்து இதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரும்பொழுது அது வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த வன்னியர் ஓட்டு ஒரு பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால என்ஆர் காங்கிரஸ் இதுக்குள்ளே வரும்பொழுது அந்த கட்சியை தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் டெவலப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து இந்த பண்ருட்டி மாதிரியான பகுதிகள், இந்த பக்கம் தருமபுரி, இந்த பகுதிகளையும் வந்து நல்லா பண்ண முடியும் அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க போல. இது ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. சரி, ஓகே. இப்போ என்ஆர் காங்கிரஸ் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வர்றது வந்துட்டு எல்லாருமே வரவேற்பாங்க, அது யாரும் தடுக்க போறது இல்லை. ஆனா என்ஆர் காங்கிரஸ் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய டிவிகே கவர்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்ற கேள்வியும் மக்கள் கிட்ட இருந்து எழும்புது. இல்லை, பிரச்சனை வராது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இப்போ தாவேக அரசு அமைஞ்சிருக்கு இல்லையா, அதில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் வந்து இந்த வன்னியர் வாக்குகள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பெருசாக வின் பண்ணலை. அவங்களுடைய இது வந்து எடுபடலை அந்த இடத்துல. ஸோ இப்போ என்ஆர் காங்கிரஸோடைய பிளான் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்பொழுது தாவேக கவர்மெண்ட்டுக்கு, தாவேக கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய ஐடியா இருக்கலாம். அப்போ இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சப்போர்ட் கொஞ்சம் இருக்கு, உள்ளே இருந்து வர்றவங்க அவங்களுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய ஆட்களுடைய சப்போர்ட் இருக்கு. அப்படிங்கும்போது என்ஆர் காங்கிரஸ் இங்கே வருதுன்னா அது டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணும். டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால வன்னியருடைய வாக்குகள் வந்து தாவேகாவுக்கு வரும் அப்படின்னு ஒரு கணக்கு, ஒரு வியூகமெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து அடுத்த தேர்தல் நோக்கி போகுது, அந்த டைமில் வருது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயமா தான் டிவிகே கவர்மெண்ட்டுக்கும் டிவிகே கட்சிக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை வழக்கு எங்கே தான் போகிறது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வழக்கு மேலே வழக்கு நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான 7 இடங்களில் வந்து கடுமையான சோதனைகளை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் தொடங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க 41 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் வந்து சோதனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் 7க்கும் மேற்பட்ட இடங்கள் வந்து செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான இடங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமாக இருந்தவங்க, அந்த டாஸ்மாக் நிர்வாகத்தில் பணியாற்றினவங்க, அந்த மாதிரியான ஆட்கள்கிட்டையும் போயிட்டு அவங்களுடைய வீட்டில எல்லாம் கூட சோதனையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மன்னார்குடி பக்கத்தில் ஒரு மது ஆலை இருக்குது. அந்த மது ஆலை யாருக்கு சொந்தமானதுன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிற டிஆர் பாலு அவர்களுக்கு, அவருடைய உறவினருக்கு சொந்தமான ஒரு மது ஆலை இது. அந்த மது ஆலையிலையும் சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ திடீர்னு வந்துட்டு இந்த 7 இடத்துலையும் சோதனை போடுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? நிறைய காரணங்கள் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு விஜய் போட்டு கரூரில் பாட்டே பண்ணார். பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு பாட்டு பண்ணார்ல, அதுலேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது.
ஸோ ஒட்டு மொத்தமாக வந்து தமிழக அரசுக்கு வர வேண்டிய டாஸ்மாக் மூலமாக தமிழக அரசுக்கு வர வேண்டிய நிதியில் ஒரு 3000 கோடிக்கு மேலே வேற ரூட்ல எங்கெங்கேயோ போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் குற்றச்சாட்டு. அது எங்கெங்கெல்லாம் போயிருக்கு, அது எப்படி வந்து அது செந்தில் பாலாஜி கைக்கு போயிருக்கா, இல்லை போயிருக்குன்னா அவருக்கு எவ்வளோ ஷேர் போயிருக்கு, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும், கண்டுபிடிக்கணும். ஸோ ₹1 கூட இதுல இருந்து வெளியே போகவே கூடாது, எல்லாமே கவர்மெண்டுடைய கஜானாவுக்கு தான் வரணும் அப்படின்னு விஜய் முடிவு பண்ணியிருக்காரு. அதனால தான் இந்த ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த ஊத்தாங்கரை தாவேக்க எம்எல்ஏ இளையராஜாவை வந்து ஆதரவா வாக்களிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு 35 கோடி கொடுத்து பேரம் பேசினாருங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு வழக்கு. அந்த வழக்குல வந்து திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இப்போ கையெழுத்து போட்டுட்டு இருக்காரு. ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்தாரு. வந்தான்னா கைது பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் எங்களுக்கு வந்து நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும், வேற வழக்கில் கைது பண்ணக்கூடாது அப்படிலாம் கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நீதிமன்றம்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் போயிட்டு சைன் பண்ணுங்க அப்படின்னு அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா இப்போ நிபந்தனை ஜாமீனில் சைன் போட்டுருக்காரு. ஸோ அடுத்த கட்டமாக இந்த வழக்கு வந்திருக்கு. இப்போ அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் வருதுன்னா அந்த நேரத்தில் கரூரில் செந்தில் பாலாஜி இருந்தால் அது நிச்சயமாக வந்து ஒரு டஃப் காம்படிஷனாக இருக்கும் டிவிகே கவர்மெண்ட்டுக்கு. அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் வந்து ஓரமாக இவரை உட்கார வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்களோ அப்படின்னு சில பேர் பேசிக்கிறாங்க. 3000 கோடிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். அது உண்மையிலே 3000 கோடியா அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாம் தாண்டி ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? வாரத்தில் 5 நாள் லீவ் விடுறாங்களா? இல்ல அதெல்லாம் இல்லைங்க. நம்ம நார்மலா சாப்பிடுவோம். ஸ்கூல் பசங்களும் வந்துட்டு பிரியாணி வந்துட்டு அவங்க ஸ்கூல்லயே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவங்க வந்துட்டு வாரத்துல 2 முறையாவது குழந்தைங்களுக்கு பிரியாணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க. பிரியாணியா போடணும் அப்படின்னு இருக்காரு. இப்ப 2 நாளா வந்திருக்க நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கனுக்கு பெரிய தட்டுப்பாடு, சிக்கனே கிடைக்காது அப்படின்னு இருக்காங்க. இவர் வந்து என்னமோ தெரியல, டிவிகே கவர்மெண்ட் வந்து 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னாங்க. அங்கே வந்து ஈரானில் பிரச்சனை, ஹார்மோஸ் நீரணியை ஓப்பன் பண்ணல, சிலிண்டரே வராதுன்னு சொல்லிட்டு தட்டுப்பாடு அந்த மாதிரி வச்சு. அடுத்தது வந்து தங்க மோதிர திட்டம்லாம் சொன்னார், தாய்மாமன் சீர் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. சொல்லும்போது பார்த்தா தங்க விலை பயங்கரமாக ஏறிடுச்சு. இப்போ அடுத்தது ராஜ்மோகன் வந்து சிக்கன் பிரியாணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சிக்கன் கறி அடுத்த மாசத்துல இருந்து இருக்குமா இருக்காதானே தெரியாத நிலையில இருக்கு. பட் அவர் சொல்றது வந்து ஒரு பக்கம் ஒரு ஒரு தாட் இருக்குல்ல, நான் வந்து ஸ்கூலுக்கு நடந்து போனேன், என் பையன் ஸ்கூலுக்கு சைக்கிளில் போனான், என் பேரன் பைக்கில் போனான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவருக்கு. அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி கலைஞர் ஒன்று பண்ணார், எம்ஜிஆர் வந்து சத்துணவு, காமராஜர் சத்துணவு கொண்டு வந்தார், எம்ஜிஆர் அதை மேம்படுத்தினார், அதுக்கப்புறம் அதில் முட்டையெல்லாம் ஆட் பண்ணாங்க, கலைஞர் சில விஷயங்கள் பண்ணார், இப்போ ஸ்டாலின் வந்து காலை உணவு திட்டம் தான் கொண்டு வந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்த கட்டமாக இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பிரியாணி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் தான். ஆனால் நான் யோசிச்சு பார்க்குறேன், இப்போ 4 நாள் ஸ்கூல் படிக்கும் பொழுது அந்த வாரத்தில் ஒரு நாள் முட்டை கொடுப்பாங்கல்ல, அந்த முட்டையை வந்து இது நிறைய நாள் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நான் வந்து ஸ்கூலில் சத்துணவு சாப்பிட மாட்டேன், வீட்டிலேருந்து டிஃபன் பாக்ஸில் கட்டி எங்கள் அம்மா கொடுத்துருவாங்க, சோறு கொண்டு போயிடுவேன். வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு தான் ஒரு முட்டை கிடையாது அப்படின்றாங்க. அக்கா 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 முட்டை கொடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சமைக்கிற அக்கா கிட்ட கேட்டு வாங்குற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இப்போ காலைல ஒரு நியூஸை பார்த்தேன், சென்னையில் ஒரு பகுதியில் வந்து சாப்பாட்டில் பள்ளி விழுந்து 100 பேருக்கு வாந்தி மயக்கம் அப்படின்ட்டு. சிக்கன் பிரியாணியெல்லாம் போடுறாங்கன்னா அது ரொம்ப கேர் எடுத்து கரெக்டாக குக் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். எந்த அளவுக்கு பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல, பார்ப்போம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது நடக்குமா நடக்காதான்றது. இப்போ ராஜ்மோகன் அவங்கள பற்றி பேசும்போது எனக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்ணாடியை திருப்பினா எப்படிங்க ஆட்டோ ஓடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. கருணாஸ் மாதிரி கேட்டிருக்காரு. ஆமா, கேட்கறதுக்கான காரணம் என்னன்னா, கொளத்தூர் தொகுதி தான். கொளத்தூர் தொகுதியில திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி வந்து ஏற்றுக்க முடியாத ஒன்று. அது நிறைய பேருடைய மைண்டில் வந்து அது இருக்கு, ஏற்றுக்க முடியாத ஒன்று. இவர் எப்படி தோற்று போனார் அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் வந்து ஏதாவது குளறுபடிகள் நடந்திருக்கா, அந்த வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடிகள் நடந்திருக்கா, அந்த ஓட்டிங் மெஷினில் நடந்திருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, ஒரு மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் அதற்கு உத்தரவிட்டு இன்னைக்கு காலையிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களில் இருந்த அந்த மெஷின் எல்லாத்தையுமே கழட்டி அதெல்லாம் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த தான் வந்து கிண்டலாக ராஜ்மோகன் இந்த மாதிரி சொல்கிறாரு. என்னங்க, ஒத்துக்குங்க ஃபர்ஸ்ட்டு, உங்கள் தொகுதியில் நீங்களே வந்து பிரச்சாரம் பண்ணீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணீங்க, அப்படியே பண்ணியிருந்தா கூட மக்களுடைய மைண்ட் செட்டுங்கிறது என்னவா இருக்குது, இந்த திமுக என்ன செஞ்சிச்சு மக்களுக்கு, அதில் வந்து அதிருப்தி அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு, அதனால தான் இந்த பக்கம் தாவேக்க பக்கம் திரும்பி இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து கண்ணாடியை திருப்பினால மட்டும் ஆட்டோ ஓடிடாது, ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி அவர் இப்படி வந்து கிண்டலாக சொல்லியிருக்காரு. ஓகே, இதே மாதிரி இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட அடுத்த ஆகா ஓக நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.